யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஒரு ஒய்ஃபா, ஒரு ப்ரொடியூசரா, நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வரது என்னால் முடியாது. என்னால் அப்போ இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்து. Title sponsors Max Gold, GT Holidays, Sri Varma, Udayam பருப்பு வகைகள் presents LIK pre-release event powered by Milky Mist Ice Creams. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜுக்குமே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நான் சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே பல கோயில்களுக்கு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறதுக்காக நான் நிறையா கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சந்தோஷங்களையும் எனக்கு கொடுத்துருக்க அவ்வளோ விஷயங்களையுமே நான் வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். மேபி அதனாலேயோ என்னவோ தெரியாது, என்னுடைய கஷ்டமான டைம்ஸில் கூட எனக்கு நல்ல சாப்பாடும், நல்ல வீடும், நல்ல குடும்பமும், நல்ல ஒரு மனைவியும், நல்ல குழந்தைங்களும், நல்ல நண்பர்களும், நல்ல ஏடிஸும், எனக்கு ஒரு நல்ல டீமும், இவங்க எல்லாருமே என்னுடைய எவ்வளோ ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே எனக்கு நம்பி இருந்திருக்காங்க. எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த படம் எடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அன்றைக்கி டேட்டில் பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்போ அன்னிக்கிட்ட தான் நான் சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி பாண்டி போகிறேன், போயிட்டு இந்த கதையை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ 200-250 ருபீஸ் இருந்தது பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுருந்தேன். அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் போயிட்டேன் பஸ்ஸில் போயிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி விக்கி இன்சைட் யுவர் பேக் 50K ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அன்னி உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க சார்? அன்றைக்கி வந்து 50,000 ரூபாய் பணத்தை எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வந்து வச்சுட்டாரு. அப்போது அந்த பஸ்ஸு நான் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு கம்பி ஃபுல்லாக வந்து என் டிஎஸ் இருந்துச்சு. என்னால் அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் மறக்க முடியாது. அவரோட மியூசிக் மட்டும் கிடையாது, எனக்கு அனி ஆஸ் அ பர்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் மியூசிக், ஐம் ஸோ ஃபார்ச்சுனேட். எவ்வளோ டிரெக்டர்ஸ், எவ்வளோ ஹீரோஸ் அவரோட வந்து ஒர்க் பண்ணணுன்றது அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும்போது, ஆனால் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் வந்து கிடைக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அனி, தேங்க்யூ ஃபார் திஸ். ஸோ யா, இப்போ இது எல்லாமே ஓகே. இப்போ இந்த படத்தில் அப்பப்போ ப்ரொடியூசர் நயன்தாரான்னு வந்துட்டே இருக்கு. நாங்கள் மலேசியாவுக்கு ஷூட்டிங் போனோம். அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே நான் பை குட்வில்ல நம்ம பேசியாச்சு. ஆனால் அங்கே இப்போ போகிறதுக்கு சில அட்வான்ஸஸ் சிலதான் பே பண்ணணும். அப்போது மார்க்கெட் வந்து கிராஷ், டோட்டலாக ஓடிடி மார்க்கெட்டுன்றது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, இவங்க தான் இந்த படத்தை நடிக்கணும், இவங்க தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரீம். அப்போது திடீர்னு அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ கட் பண்ணுங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமை கூட நான் நினச்ச மாதிரி எடுக்காமல் நான் போக மாட்டேன்றதில் நான் உறுதி ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஷூட்டிங் எப்படியே நடந்தே ஆகணும்னு நான் இருந்தேன். அப்போ குபேர் கிட்ட தான் சொன்னேன், என்ன பண்ணது, இல்லை வரல, இந்த ஷூட்டிங் இந்த ஸ்கெடியூல் தள்ளி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரி நடக்காதுன்ற மாதிரி இருந்து திடீர்னு ஓகே டிக்கெட் போட்டாச்சு, போயிடலான்னொடனே மலேசியாவுக்கு போயிட்டோம். மலேசியாவில் போய் ஷூட்டிங் நடந்துடுச்சு. மலேசியாவில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து தெரியும், அந்த பணம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்துக்கு வந்து வாங்கின அட்வான்ஸை வந்து போட்டு அந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு சப்போர்ட். ஒய்ஃப்னா ஆக்சுவலாக நயன்தாராக்கு
வந்து இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து இங்கே உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டக்ட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த அளவுக்கு இதை வந்து செட் பண்ணி இப்போ வந்து ஏதோ எங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ இது பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்க இருக்காங்களா சார்? ஏன்னா இல்லை இங்கே தான். ஏன்னா இது என்ன இஃப் பாசிபிள் யாராவது ஒரு குபேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக? ஓ மை காட். ஒரு ஒய்ஃபா ஒரு ப்ரொடியூசரா நடிகை நயன்தாராவை ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வரது என்னால் முடியாது. என்னால் அதை அஃபோர்டும் பண்ண முடியாது. பட் ஐ டோன்ட் நோ இதுக்கு நான் என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியாது. சார் எங்களுக்கே படபடன்னு இருக்கு சார். நோ இல்லை எஸ்கேப் ஆகிருக்காங்களான்னு தெரில. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிளம்பி ஏதாவது ஒன்று பண்ணுவா. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இருக்காங்களா? ஓய் oh my god, here we have our one and only lady superstar Nayanthara ma'am. தேங்க்யூ மேம் ஒரு வணக்கமாக சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு நடிகையாவோ இங்க வரல, அவரோட மனைவியா சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. டேய் நானும் தான்டா. ஓகே, we all love you. இந்த படம் டேக் ஆஃபே ஆகிருக்காது. அன்றைக்கி வந்து லலித் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்படியே டிசம்பர் மாதம் நான் ஷூட்டிங் பண்ணேன். ஃபெப்ரவரி மாதம் டிராகன் படம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படியே அந்த டிசம்பரில் மட்டும் இந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா கன்ஃபார்மாக அந்த ஃபிலிம் நடந்திருக்காது. இப்போ வரைக்கும் நான் சும்மா தான் இருந்திருப்பேன். அன்றைக்கி வந்து அந்த சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, 2 பேர் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் அவங்க வந்துருவாங்க. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. You dada, I love you dada. எல்லாமே நல்லா நடக்கும். You the best dada. உங்களுக்கு பேப்பர் bye. உம்மா, you are the best dada. I love you. உம்மா, bye. இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்து. தேங்க்யூ. என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி மட்டும் லலித் சார் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணல, இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கல அப்படின்னா அவருக்குமே ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபில்மை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல விதமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ லலித் சார். ரவிவர்மன் சார், முத்துராஜ் சார், எனக்காக நீங்கள் எல்லாமே, எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி சவுண்டே கேட்கல, சாரி லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். நான் ரவிவர்மன் சார் அண்ட் முத்துராஜ் சார் இவங்க 2 பேரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே கிளாப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முத்துராஜ் சார்லாம் அமெரிக்காவில் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு 4-5 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வீட்டில் வச்சுருந்துருப்பார். ரவி சார் வந்து ஆல்ரெடி ஆஸ்கார் ஜூரியில் இருக்கார். அவர்லாம் வந்து ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரும் ஒரு 10 ஆஸ்கார் அவார்டை வாங்கி வச்சுருப்பார். இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த ஃபிலிமில் இருக்கிற ஒரு ஃப்ரேமை கூட எனக்கு எப்படி எடுக்கணும்னு சத்தியமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மட்டும்தான் தெரியும். இது மாதிரி அப்படின்னு எனக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும். அதை மட்டும்தான் நான் சொன்னேன். அதை இந்த 2 ஜீனியஸ் லெஜண்ட்ஸுமே வந்து சேர்ந்து எடுத்துட்டாங்க.
ரவி சார் வந்து அங்கே 5th ரீல் 6th ரீலோட டிஐயை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஒர்க்கில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கனால அவரால் இன்னைக்கு வர முடியல. பட் அவர் இல்லைனாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். Title sponsors Max Gold, GT Holidays, Sri Varma, Udayam பருப்பு வகைகள் presents LIK pre-release event powered by Milky Mist Ice Creams.